வரீங்கன்னு சொல்லுங்க. என்னோட பேர் சுந்தர். அருப்புக்கோட்டையிலேருந்து வரோம். பக்கத்தில் தான் இருக்கு, ஒரு 30 கிலோமீட்டர். சரி, ஃபர்ஸ்ட் மாநாடுக்கே நாங்கள் வந்து வரணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் அது ரொம்ப லாங்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு மாநாடு நடக்குது, அதுவும் நம்ம ஃபேவரேட் விஜய். ஓகே, அது பார்க்க வரலைன்னா நம்ம மனசுலேயே அது நின்றுக்கிட்டே இருக்குமே. அதனால கடந்த ஒரு 4 நாளாக இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னைக்கே 2வது வாட்டி வரோம். நார்மலாக நாங்கள் வந்தோம், வந்து முடிச்சு இப்போ ஃபேமிலியோட வரோம். ஒரே நாளில் ஃபேமிலியோட 2வது. ஆமாம், 6 மணிக்கு நான் வந்துட்டு போயிட்டு திரும்ப இருக்கு அவங்களை கூட்டிட்டு. நான் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மாநாடு பார்த்திருக்கேன். மாநாடு அன்னைக்கு கிரௌட் வரும், மாநாடுக்கு அப்புறமா அங்க கண்ணுக்கு மாட்டா. முன்னாடி ஒரே ஒரு மேட்ரு, இது 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் பிரியாணி போட்டு இந்த மாதிரி கூடுற கூட்டமே இது கிடையாது. இது வந்து தானா சேர்ற கூட்டம். அது யாருக்குன்னா விஜய்க்கு மட்டும்தான் இது இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன், இந்த வந்துட்டேன் இந்த நாளைக்கு அறிவிச்சுங்க அப்படிம்பாங்க, வரவே மாட்டாங்க. ஆனா தளபதி அப்படி கிடையவே கிடையாது. அந்த கட்ஸ் இருக்கணும். அந்த கட்ஸுக்காக 2026 வந்து முதலமைச்சர் ஆகணும். எங்களோட விருப்பம் அதான். உங்களோட விருப்பத்தை தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப நாளைக்கு பேச போறாரு விஜய், என்ன பேச போறாரு நீங்க நினைக்கிறீங்க? தெரியலங்க ப்ரோ, பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. சஸ்பென்ஸ்ல தான் இருக்கீங்க. செம்மையா இருக்கு. ஓகே, எங்களுக்கு வந்து நாளைக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் சரி, காலையில 5 மணிக்கெல்லாம் இங்க வந்து இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஆக்சுவலா குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க, அதை பத்தி உங்களுக்கு நினைக்கிறீங்க? அவர் சொல்றதை நாங்க கேட்போம், கட்டுப்படுவோம், ஓகேதான். ஆனா இந்த விஷயத்துல அவர் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பாப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவரால? இந்த பாப்பா ஒரு பாப்பா போதும் ப்ரோ. என்ன காரணமே வந்து இந்த பாப்பா தான். ஓகே, எங்க மாநாடு தான் கூட்டு போக மாட்டீங்க. அட்லீஸ்ட் முந்தின நாளாவது வந்து நாங்க இந்த இடத்த பாத்துக்கிறோம். சேஃப்டிக்காக தான் சொல்றாரு. அது நம்ம இல்ல, நல்ல விஷயம் தான். ஏன்னா மற்ற மாநாடுகள் எப்படின்னு தெரியல, பட் விஜய் எடுக்கிற மாநாடு வந்து இது எல்லாமே ப்ராப்பரா பண்றாங்க. லாஸ்ட் மாநாட்டில் கூட தண்ணி பிரச்சனை ரொம்ப வந்துச்சுன்னாங்க. இந்த மாநாட்டில் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்குமே ஒரு தனி மனுஷன் எந்த ஒரு பைசாவோ இல்லை ஏதோ சாப்பாடோ போட்டு கூப்பிடாம இவ்வளவு பேர் இன்னைக்கே வந்து கூடி நிக்கிறது. வராதீங்கன்னு சொன்னாலும் இவ்வளவு கூட்டம் வந்துருவாங்க. இன்னைக்கும் பாருங்க, இன்னையோட இது நிக்க போறது இல்லை. இன்னும் 3 நாளைக்கு இந்த இடத்த வந்து சுற்றுலாத்தலம் மாதிரி தான் பார்ப்பாங்க மக்கள். ஏன்னா இது வந்து விஜய்னா சாதாரணமா ப்ரோ. அப்ப 2026 வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்ற முழக்கத்தோட போது நீங்க அந்த வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க ப்ரோ? எங்களை பொறுத்த வரைக்கும் 100% நாங்க எதிர்பார்க்கிறது. ப்ரோ, நான் விஜய் கட்சியே கிடையாது, எனக்கு விஜய் சப்போர்ட் அவ்வளவுதான். ஆனா நாங்க எதிர்பார்க்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் இல்லையா, அதுல எந்த மாதிரி யோசிக்கிறா ஓட்டு போடுவோம்? எல்லாருமே மாற்று அரசியல் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா லஞ்சம் ஊழல்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும், ஏன் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு எவ்வளவு தொந்தரவு பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும். எங்க நாங்க 30 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கோம். நாங்க பாக்குறோம் டெய்லி என்னென்ன பிரச்சனை. எங்க லோக்கல்ல எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றாங்க. இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு